சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நன்றியே வந்து கடவுளுக்கு தான். ஏன்னா என்ன இவ்வளோ தூரம் நான் நம்பிக்கை வச்சு செல்ஃப் டவுட் இல்லாம இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு கடவுளுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி. செகண்ட், என்ன இருந்தாலும் பெத்தவங்க இல்லாம நம்ம இவ்வளோ தூரம் வர முடியாது. அதுக்கு எங்க அப்பா அம்மா மட்டும்தான் காரணம். ஏன்னா நாங்க 3மே பொண்ணுங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்ட விஷயம் வந்து 3 பொண்ணா அப்படின்னு வாயில கை வச்சாங்க. இன்னைக்கு அவங்க மூக்குல கையை வைக்கிற அளவுக்கு என் அக்கா ஐடிபிஐ பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கா. நான் ஏஃபோவா இந்தியன் பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கேன். நான் முடிச்சது வந்து 2023 பாஸ் அவுட். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்பதான் ப்ரிலிம்ஸ். 1 month பிஃபோரே எனக்கு சுடு தண்ணி ஊற்றி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டேன். 1 month என்னால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆச்சு, இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுமே. 5 month என்னோட ப்ராக்டிஸ் தான் என்னோட ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துச்சு. அந்த 5 years அட்டெம்ப்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தது தான் ஃபர்ஸ்ட் காரணம். ஏன்னா அவ இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை. ஏன்னா அந்த 1 month பிஃபோர் யாராக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா 1 month நம்ம இருக்கு, நம்ம போய் படிக்கணும் நினைப்பாங்க. ஆனால் எப்படின்னா இந்த படத்தில் டயலாக் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்களாம் வந்து சட்டை மாற்றி போகிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களடா அப்படின்னு சொல்றது கேட்பேன். எனக்கு நடக்காத இருந்தபோது கூட எனக்கு டைப்பர் மாட்டி விட்டது கொண்டு அந்த டைம்ல வந்து என் ஃப்ரெண்டு தான். அவ தான் எஸ் பாரதி. ஸோ அவளும் பவதாரணி, அவங்க 2 பேர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் கிடையவே கிடையாது. இன்னொன்று என்ன ஆர்ஆர்பி கிளக்கு தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் நான் நெகட்டிவ் மார்க்ஸ் தான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட் உடஞ்சிட்டேன். எப்படின்னா காலேஜ் முடிஞ்சு ஒரு ஃபியரே இருக்காது நமக்கு. லைஃப்பில் எதனா பண்ணிடலாம். நான் எங்கள் அப்பாட்ட இப்பயும் சொல்லுவேன், அப்பா எனக்கு ஏன்ப்பா பயப்படுறீங்க, எனக்கு கை இருக்கு கால் இருக்கு எனக்கு வாய் இருக்கு, நான் பொழைச்சிப்பேன், நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை பார்த்து பயப்படுறீங்க நான் சொல்லுவேன். இப்போ அதுக்கேற்ப நான் இப்போ இந்தியன் பேங்க்ல வந்து பாஸ் ஆயிருக்கேன். எங்கள் அப்பா ஆக்சுவலி ரிட்டையர்ட் இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் ஆஸ் அ கேஷியர். அப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் கொடுக்குறப்ப இதுதான் எங்களோட கடைசி பேங்க் ஆஃபீஸராக நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். பட் அதே எங்கள் அப்பா இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ண இடத்துல நான் இப்போ இந்தியன் பேங்க் ஆஃபீஸராக அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையாக பேசுகிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ நாங்கள் 3 பொண்ணுன்னு சொல்லப்பயே எல்லாரும் ரொம்ப இது பண்ணாங்க. எங்கள் அப்பா ஆக்சுவலி ஏஜ் வந்து 63 ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னமும் வந்து என் பொண்ணு வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். அவர் நினைச்சிருந்தா, ஆக்சுவலி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்பாவுக்கு, அவர் நினைச்சிருந்தா இந்த 3 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் வேலைக்கு போயிட்டு தான் சொல்லிட்டு என் அக்கா இந்த வருஷம் ஐடிபிஐ பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கா. அதே மாதிரி என்னோட பாப்பாவும் இன்னும் படிச்சுட்டு இருக்கா. அவர் நினைச்சிருந்தா 3 பொண்ணு என்ன பண்ண போகுது, அடுத்த வீட்டு தானே போகுது, இது இங்க என்ன நமக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகுதுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட எல்லா உழைப்பு மட்டும்தான் நான் இங்க நிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நான் இங்க கிடையவே கிடையாது. ஏன்னா 6 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ கூட எங்க வீட்டில் கால் பண்ணாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு அம்மா போன வேமா நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அப்போ கூட என்னடி படிக்கிறீங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கூத்து தான் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. வெளியே நாங்கள் எல்லா சரௌண்டிங்ஸ் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நாங்கள் என்ன க்ரோத் த்ரூ பண்ணியிருக்கோன்ட்டு. அதுக்கேற்ப தான் இப்போ என்னோட ஃப்ரெண்டு பாரதி வந்து ஏஃபோவா இந்தியன் பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கா. அதே மாதிரி இன்னொரு என்னோட ஃப்ரெண்டு பவதாரணி, அவ இல்லாமலும் நாங்கள் இல்லை, நாங்கள் 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவ இந்த தடவை ப்ரிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். நான் ஒன் இயர் தான் படித்தான். நாங்கள் 2 பேரும் தான் 2 years ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது இல்லாமல் நாங்களுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. நாங்கள் எல்லாமே ஒரே ஹோப். எல்லாம் சொல்லுவாங்க ஜென்ரல் பேங்கிங் படி போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிடையாது. நாங்கள் ஒரே எய்ம் வந்து ஏஃபோ தான். 1 வருஷம் அவள் ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டான், நான் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு அப்போ கூட என்ன இருந்துச்சு, நான் பாஸ் ஆகிட்டா சந்தோஷமே கிடையாது, நானும் ஃபெயில் ஆகிருக்கலாம். ஏன்னா அவள் கூட சேர்ந்து அந்த வழி நானும் அனுபவிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ நாங்கள் 2 பேருமே இந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பவதாரணின்னு என்னோட ஃப்ரெண்டு, அவள் இந்த வருஷம் செலக்ட் ஆகல. பட் அடுத்த வருஷம் நாங்கள் அவளை படிக்க வச்சு அவளை இந்த மேடையில் சக்ஸஸ் மீட்ல நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நிற்போம் நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ. ஆனால் எல்லாருக்குமே நன்றி. அப்படியே ஆர்ஆர்பி கிளக்கில் மார்க்கே எடுக்கல, ரொம்ப நெகட்டிவாக வந்துருச்சு. இப்போ எனக்கு ஏதோ பொதக்குழியில் விழுந்த மாதிரி இருந்துச்சு. யாருமே கை கொடுக்க மாட்டாங்களா, தத்தளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்டியூட் நம்ம கை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் கையே ராஜா சாருக்கு தான். ராஜா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட மோட்டிவேஷனை தாண்டி அவளுக்கு கிளாஸ்ல வந்து மொக்க ஜோக்ஸுக்காகவே நான் வருவேன். ஏன்னா அவர் போகிற அந்த மொக்க ஜோக்ஸ் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுச்சு. எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணலை. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த டிமோட்டிவேட்டை
எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அந்த மோட்டிவேஷனால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ என் அப்பா அம்மா இல்லைன்றத பட்சத்தில் நானும் இல்லை, என் அக்காவால் வர முடியல, அவளுக்கு நாளைக்கு ஆஃபீஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போக முடியல. அதில் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் என் அக்கா தான். அவள் தான் ஒன்றும் தெரியாமல் இங்கே வந்து அவளை நம்பி மட்டுமே நான் வந்தேன். என்னை நம்பி மட்டுமே என் ஃப்ரெண்டு பாரதி வந்தா, அவளை நம்பி மட்டுமே இப்போ நாங்கள் சுரேஷுக்கு பவதாரணி அவள் கூட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் அவள் கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ, தேங்க்ஸ் டு எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து முதல் இந்தியன் பேங்க்கில் சேரும்போது நான் வந்து வெறும் பியூனாக தான் சேர்ந்தேன். டெம்பரரியாக 13 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் 94 ஆனது. கன்ஃபார்ம் ஆகி சப்ஸ்டாப்பாக இருந்தேன். சப்ஸ்டாப்பாக இருந்து நான் வந்து ப்ரொமோஷனில் கிளர்க்கானேன். கிளர்க்காகி என்னுடைய டாக்டருங்களை எப்படியாவது படிக்க வைக்கணும், அந்த மோட்டிவேஷனை பேங்க்கில் கொண்டு வரணுன்ற ஒரே எண்ணத்திலே இருந்தேன். அதாவது இங்கே இந்த சைடு தான் எல்லாமே. நான் அடிக்கடி யூனியனில் இருக்கும்போது கேன்வாஸ் பண்ணும்போது பசங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி இது இப்படி தான் வராங்க. சென்னை வரல, கோயம்புத்தூர் வரல, திருவண்ணாமலை வரல, வேலூர் வரல, எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பசங்களும் பாஸ் பண்ணல. என்னடா அது எல்லாம் அந்த சைட்லேருந்து தான் வராங்க. அப்போ யாரோ IBPSல ஒரு பெரிய ஆள் அங்கே இருக்கான், அவன் தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் பேங்க்குள்ளேயே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்து இல்லை, எல்லா பசங்களையும் கேட்கும்போது எல்லா பசங்களும் நாங்கள் படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து சுரேஷ் அகாடமியில் நாங்கள் வந்து போயிட்டு நாங்கள் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பசங்களை போய் எங்கே தான் சேர்க்கணும் ஒரே முடிவாக இருந்தேன். ஒரே முடிவாக சுரேஷ் அகாடமியில் அவங்க என்ன படித்தாலும் சரி கொண்டு போய் அங்கே தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெரிய பொண்ணு முடிச்சுட்டு வந்தா. என்னம்மா போகலாமான்னு கேட்டேன். அவள் கொஞ்சம் தயக்கத்திலே இருந்தா. அப்புறம் பாப்பாட்ட சொன்னேன், இந்தமாரி அக்கா சொல்கிறா, என்னன்னு கேட்டு சொல்லுமா, நாளைக்கு போகணும் அப்படின்னேன். சரி போகலான்டா. நாங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். திருவண்ணாமலை ட்ரெயினில் ஏறினவன் மதுரை வரலைக்கு என்கிட்ட என் பொண்ணு வாய் கொடுத்து பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் என்னானே கேட்கல. அங்கேருந்து கொண்டு வந்து எனக்கு பிரான்ச் மேனேஜர் ஒரு அருணேஜன் கலையில் இங்கே தூத்துக்குடிக்காரர் இருந்தார், சுதாகரன் சார். அவர் ஃபோன் பண்ணியிருந்தேன், சார் இதேமாரி வரோம் சார் பாப்பா. சரி வா அப்படின்னு சொன்னார். கார் கொண்டு வந்து ரெடியாக வச்சுருந்தார். நான் மதுரை வந்து ஃபோன் பண்ணேன், இன்னும் கரெக்டாக 5 மணிக்கு வந்துடுவேன், நான் வந்துடுறேன்னு சொன்னார். அதேமாதிரி கொண்டு வந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு கொண்டு வந்து சுரேஷ் அகாடமியில் அட்மிஷன் போட்டு ஒரு நல்ல ஹாஸ்டலில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து, நான் அதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன் பிரான்ச்சில், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, அவங்க ஒய்ஃப் நம்பர் அதையும் கொடுத்துட்டு அன்னைக்கு கொண்டு வந்து விட்டு போனேன். இன்றைக்கி தான் வரேன். பாப்பா வந்து முடிச்சுட்டு அவள் எவ்வளோ பண்ணி பார்த்தா அவள் வந்து IDP எடுத்து, சரி வந்ததை முதல்ல இது பண்ணுறேன், ஸ்டேட் பேங்க் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணிவிடுமான்னு சொன்னால் பெரிய பொண்ணு திண்டிவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாப்பா நீ வேறு ஏதாவது பண்ணுமா, ஒரே இதை பிடிச்சிட்டு இல்லைப்பா நான் அதே பண்ணேங்க, நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருப்பா. சரி நானும் அதை வச்சு சரி அவள் என்ன படிக்கட்டும் அப்படின்னு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.